இந்த செய்தியில் பார்வோன் மன்னனோடு கூட யெகோவா இடைபடுவதில் 4வது அம்சத்தை நாம் பார்க்க போகிறோம். இதற்கு முன்பு எகிப்து தேசத்தில் கபலைகளை அவர் வரவழைத்தார். இப்பொழுது மோசேயையும் ஆரோனையும் பார்வோன் மன்னனிடம் அனுப்பி, நாங்கள் இப்பொழுது எகிப்து தேசம் முழுவதையும் பேன் வந்து அமரும்படி செய்ய போகிறோம் என்று சொன்னார். மோசே தன் கையில் இருந்த கோலை தரையில் அடித்தான், புழுதி. அப்போது புழுதியிலிருந்து பேன்கள் புறப்பட்டு, இந்த பேன்கள் புறப்பட்டு எல்லா மிருகங்கள் மீதும் எல்லா மனிதர்கள் மீதும் அமர்ந்து அவர்களை தொந்தரவுக்குள்ளாக்கியது. எகிப்து தேசம் முழுவதும் பேன்களால் பாதிக்கப்பட்டது. பார்வோன் மன்னன் எகிப்தின் மந்திரவாதிகளை அழைத்தான். அவர்களும் தங்கள் மந்திர சக்தியினால் புழுதியிலிருந்து பேனை உற்பத்தி செய்ய முயற்சி செய்தார்கள். ஆனால் அவர்களால் முடியவில்லை. அவர்கள் தோற்று போனார். எனவே அவர்கள் பார்வோன் மன்னனிடம் சொன்னார்கள், இது கடவுளுடைய கரம், இதை நாம் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னார். இப்படியாக 4வதாக பேன்களை கொண்டு யெகோவா பார்வோனோடு இடைப்பட்டார். இருந்த போதிலும் பார்வோன் மன்னன் எகிப்திய மக்களை, இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து அனுப்பவில்லை. மீண்டுமாக இஸ்ரவேலின் கடவுள் யெகோவா பல கொள்ள நோய்களை எகிப்தின் மேல் வரவிட்டார். நாம் ஒன்று ஒன்றாக பார்ப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.